ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். இன்னைக்கு வேர்ல்டு ட்ரிப் அப்படிங்கிற ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனால் உங்களை இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க முடியும். நான் ஆல்ரெடி பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி இடமெல்லாம் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல் வந்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல கெட் ஸ்டார்ட் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்கள் மொபைல் ஐடி கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் கூட்டிகிட்டு போகும். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு வந்தோடனே இதுக்குள்ளே வந்தோன்னா ஜஸ்ட் அதையும் உங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறீங்களா இல்லை மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் உள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டாக் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன வேலை அப்படின்னா டாக் வந்து மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், என்கிட்ட வந்து 2 level 6 டாக் இருக்குது. ஸோ நான் 2 ஐடி மெர்ஜ் பண்ணிங்கன்னா level 7 மாறும். அடுத்து 7க்குன்னா 8, 8 to 8 9, அப்புறம் 9 to 9 10, அப்புறம் 10 to 11 அந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டே போகும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்டு கூட வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் கிடைக்கல. ஸோ ஓரளவு கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்கிது. ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ராவல் ப்ராசஸ் வந்து பார்த்துருவோம். கீழே அப்படி பார்த்திங்கன்னா இந்த மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? தெரியுதா? பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த மை வாலெட் அப்படின்றது வருங்க. அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஆடு கார்டு அப்படின்றது பாருங்கள். இதை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் உங்களோட யூபிஐ ஐடி வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பேடிஎம் கொடுக்குறீங்க அப்படின்னா பேடிஎம்மில் உங்களோட ஒரிஜினல் நேம் என்னமோ அதை கொடுத்துங்க. அது மாதிரி யூபிஐ ஐடி என்னமோ கொடுத்துங்க. ஓகேங்களா? உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து @paytm கொடுத்துங்க. அதான் உங்களோட யூபிஐ ஐடி. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் ஒரு ½ hour தான் விளாண்டேன். ½ hour பார்த்தீங்கன்னா ஒரு ₹15 சம்திங் கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு ஒரு ₹3 மட்டும் நான் வித்ட்ரா எடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் பேடிஎம்லேயே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு இதில் நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இடையில ரெட் கார்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணிங்க. உங்களுக்கு அதில் வந்து அப் டு ₹20 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? எனக்கு அதில் ₹8 சம்திங் கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு நிமிஷங்க, இதாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் சம் காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த காயின்ஸை வச்சு உங்களால் இதை பை பண்ணிக்க முடியும் டாக்ஸை. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்துட்டு ஸ்பின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டெய்லி 5 ஸ்பின் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஏதாவது கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா 10x கிடைக்கும். இது வந்து கிடைச்சோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஆடு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த ஆடு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து எது விழுகுதோ அது அப்படியே 10 மடங்கு கிடைக்கும். இப்போ 100 கிடைக்குது அப்படின்னா 1000 கிடைக்கும். 1000 கிடைச்சா 10,000 கிடைக்கும். ஓகேங்களா? இது மாதிரி 10 டைம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த 5 ஸ்பின் முடிஞ்சிச்சு அப்படின்னா இது மோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆடு வந்து ஷோ ஆகும். அது ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆடு பார்க்கும்போது 5 ஸ்பின்னை வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதுவும் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் பை பண்ணுறது எப்படி அப்படின்னா இதை கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வந்து நீங்கள் டாக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் நடக்க உங்களுக்கு அமௌண்ட் ஷோ ஆகும். நீங்கள் நடக்க தேவையில்லை, இந்த டாக் நீங்கள் வாங்கி விட்டிங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு இந்த டெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ஒரு நிமிஷம் பண்ணிட்டு வந்துடுறேன். சில சமயம் உங்களுக்கு டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது கிடச்சிச்சு அப்படின்னா ஷோர் அப்படின்றத கொடுத்துங்க. இது மூலமாக உங்களுக்கு சம் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 8 நிமிஷம் வரைக்கும் ஓடுமா, அது வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல அமௌண்ட்டு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காட்டுற பாருங்கள், இந்த இடத்துல அமௌண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எவ்வளோ அமௌண்ட் இந்த 9 நிமிஷம் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு காயின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ காயின் கலெக்ட் ஆகுதோ அது ஒரே ஆடில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஆடு பார்த்துட்டு வந்தோடனே இந்த மாதிரி தான் வரும். இந்த ஷோர் அப்படின்றத கொடுத்துங்க. இந்த இன்ட்டை கொடுத்துறாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவார்டு வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஷோர் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் இது மாதிரி மெர்ஜ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், உங்களுக்கு கொடுக்க வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். சரி, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்விடேஷன் பார்க்கலாம். அந்த மீ ஆப்ஷன் வாங்க. இதில் மை இன்விடேஷன் கோடுன்னு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு கீழே இருக்குது பாருங்கள். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலிகிராமா வாட்ஸ்அப்பான்னு கேட்கும். உங்களுக்கு எதில் ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ரெஃபரல் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ரெஃபரல் இன்கம்ன்றது சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ 7 பேர் எனக்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள 10 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கமிஷன் பார்த்தா வெறும் ₹1.16 தான் கிடச்சிருக்கு. ஸோ ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது இதில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் வித்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படி தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு சாலிடாக ஒரு ₹100 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் 38வது கார் நீங்கள் லெவல் 38 டாக் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டெய்லி நல்ல ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து லெவல் 38 போங்க, நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இதை சொல்லியிருந்தேன் 8 நிமிஷத்துக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 நிமிஷம் எதுன்னு இருக்குது, அதுக்கு வந்து ₹1 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இடையில கிடைக்கும், இன்கம் எடுத்துக்கங்க. ஓகேங்களா.